வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வெல்லம், எள்ளு, வேர்க்கடலை, ராகி மாவு இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு 600 கிராம், அதாவது இந்த 200 கிராம் டம்ளரில் 3 டம்ளர் அளந்திருக்கேன். இதே டம்ளரில் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் அளந்துக்கலாம். இதே ஒரு 2 டம்ளர் வெல்லம், நல்லா பிடிச்ச வெல்லம், 1 டம்ளர் வறுத்த வேர்க்கடலை, 1 டம்ளர் எள்ளு, கருப்பு எள்ளு, அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெல்லம் நல்ல மண் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. முதல்ல நம்ம எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு கொஞ்சம் படப்படன்னு பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ கேழ்வரகு மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம அடைக்கு எந்த அளவுக்கு நம்ம பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கேழ்வரகு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தவாவில் இது அடையாக தட்டிக்க போகிறோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடை தட்டுறதுக்கு உங்களுக்கு முடியும்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தட்டிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாழையில் தட்டிட்டு அதுக்கப்புறம் தவா சூடு பண்ணோம்னா அதில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த அடையை அதில் போட்டுடலாம். அப்புறம் இது மேலே கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம எல்லா அடையும் சுட்டு எடுத்துடலாம். இது நல்லா கொஞ்சம் வெந்த உடனே இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நெய் போட்டு தான் சுடணும்னு அவசியம் இல்லை. நம்ம எண்ணெயில் கூட நம்ம போட்டு சுட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா அடையும் சுட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா புட்டு போட்டு இந்த மாதிரி ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த அடையெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 ஓட்டு ஓட்டி பொடி மாதிரி பண்ணிக்க போகிறோம். பொடி பண்ணியாச்சு. இப்போ வேர்க்கடலை, வறுத்த எள்ளு, இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ அந்த கேழ்வரகு அடையோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தையும் பொடி பண்ணி இந்த கேழ்வரகு மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் பசு நெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லா பசு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை பிடிக்க வந்துடும். ஏன்னா இந்த வெல்லம் நம்ம கை சூட்டுக்கு நல்லா இலக்கி கொடுக்குற தன்மை இருக்கிறதுனால நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் வேர்க்கடலையே கொஞ்சம் கொரன்னு அரைச்சி போட்டிருக்கேன், க்ரன்ச்சியாக இருக்கணும்னு. வேண்டாம் அப்படிங்கிறவங்க நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. வேர்க்கடலையில் நல்லா வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை உருண்டை பிடிச்சி வச்சோம்னா 1 வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் கெட்டு போகாது. அதனால் நீங்கள் தைரியமாக வெளியில் வச்சுருந்து டப்பாவில் போட்டு வச்சுருந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கால்சியம் அதிகமாக இருக்க நம்ம பொருள் தான் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம போனுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. ஸோ வேறு எதுவும் ஸ்நாக்கெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். அந்த எள்ளு நம்ம வறுத்து போட்டுருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படியும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் மீடியம் சைஸில். இது நல்லா நம்ம கை சூட்டுலேயே வெல்லம் உருகி உருண்டை பிடிக்க வரும். இப்போ நம்ம ராகி சிம்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு ஒரு 30 உருண்டை கிட்ட நமக்கு கிடைக்கும். இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு, நல்லா ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. ராகி சிம்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.